என்ன சமையலோ என்ன சமையலோ. வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கோயம்புத்தூர்லேருந்து சோபனா ரவிசங்கர் அவங்க எழுதி அமைச்ச ரெசிபி தான். இது வந்து வாழைப்பூ உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வாழைப்பூ. அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடலாம். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு வந்து 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் பெருங்காயம், பச்சை மிளகா போடுறோம். ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, அவ்வளோதான். ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அது ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். என்னென்ன போடணுங்கிறத சொல்லிடுறேன் நான். அப்புறம் தேங்காய் நான் வந்து 1 கப் தேங்காய் சேர்க்குறேன். பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சோம்பு, உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயம், தண்ணியே விடாமல் இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், வாழைப்பூ தேங்காய் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வந்து இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோடையே கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொத்தமல்லி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பாருங்கள், நான் இழுப்பச்சட்டியில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். அது காஞ்செடுத்து உருட்டி வச்சுருக்க உருண்டையை வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பாருங்கள், உருண்டை நல்லா பொரிஞ்செடுத்து பாருங்கள். எண்ணெயில் எடுத்துடலாம். நம்ம இது ஆல்ரெடி வெந்தது தானே, அதனால் டக்குன்னு பொரிஞ்சிடும். சமைத்த உணவை ருசித்து பார்க்க இலையை போடடி. வாழைப்பூ உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். சோபனா ரவிசங்கர் அவங்க எழுதி அமைச்ச ரெசிபி தான். ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எழுதி அமைச்சதுக்கு. வியூவர்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.